மீண்டும் மிகப்பெரிய அதிசயத்தில் முடிந்த மூன்றாவது ஒருநாள் போட்டி. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே சற்று முன் நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் போட்டியில் முதல் முறையாக வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி. அப்படியாக வெற்றி பெற்று திரும்பும் போது நடுவர்கள் கொடுத்த அதிர்ச்சி, வெற்றியை கொண்டாடி முடிப்பதற்கு உள்ளாகவே காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி தோல்வி. அதுவும் கடைசி 3 பந்தில் 30 ரன்கள் என்ற வினோதமான சூழலில். அதாவது இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது வெஸ்ட் இண்டீஸில் வைத்து நடைபெற்று வருகிறது. வெஸ்ட் இண்டீஸில் வைத்து நடைபெறுவதால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இருக்கிறது என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது என்பதை போல வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இந்த தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்திய அணி தொடர்ச்சியாக வீழ்த்தி வருகிறது. இதில் தற்போது நடைபெற்று வரும் ஒருநாள் தொடரை தாண்டி இதற்கு முன்பு நடைபெற்ற T20 தொடரிலும் ஒரு போட்டியில் கூட வெஸ்ட் இண்டீஸ் அணியால் வெற்றி பெற முடியவில்லை. அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்று வருகிறது. எனவே இப்படியாக தொடர் வெற்றிகளை குவித்து வெஸ்ட் இண்டீஸ் அணியை தாறுமாறாக துவம்சம் செய்து வருகிறது இந்திய அணி. அந்த வரிசையில் சற்று முன் இந்த வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியும் நடைபெற்றது. இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் போட்டியாக மாறியது. ஏனென்றால் இந்த ஒரு போட்டி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் மிக மிக ராசியான மைதானத்தில் நடைபெற்றது. எனவே இந்த மைதானத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வி அடைவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது. அதே போல இந்த போட்டி நடைபெறும் கிழமை, தேதி என அனைத்தும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஜோதிட விஷயத்திலும் சாதகமாக இருந்ததாக சொல்லப்பட்டது. சரி, இந்த அளவுக்கு இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வெற்றிக்கு ஒவ்வொரு விஷயத்தையும், குறிப்பாக ஜோதிடம் போன்ற விஷயத்தையும் கூர்ந்து பார்ப்பது எதனால் என்று கேட்டால் அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் தொடர் ஆரம்பித்து இதுவரை 7 போட்டிகள் முடிவடைந்து விட்டது. அதில் 5 T20 போட்டிகள், அதனைத் தொடர்ந்து 2 ஒருநாள் போட்டி என மொத்தமாக 7 போட்டிகள் நடந்துவிட்டது. இந்த 7 போட்டிகளிலுமே ஒரு போட்டியில் கூட வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற முடியவில்லை. அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றி பெற்றது. எனவேதான் இந்த ஒரு போட்டியிலாவது எப்படியாவது வெஸ்ட் இண்டீஸ் அணி அதனுடைய முதல் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று பல கட்ட முயற்சிகளை எடுத்து வந்தது. இதனாலேயே இந்த போட்டி மீதான ஆர்வம் என்பது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலும் பேசு பொருளாகவும் மாறியது. அதனால்தான் தற்போது நடைபெற்ற இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியிலாவது வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்று விடுமா என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஜாதகம் முதற்கொண்டு பார்க்க வேண்டும் என்ற சூழலுக்கு சென்று விட்டனர். அந்த ஒரு பார்வையில் பார்த்தால் இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டி என்பது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த போட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது ஒரு பக்கம் தொடர்ச்சியாக 7 போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பிளஸ் அண்ட் மைனஸ் அனைத்தையும் இந்த தொடரில் நன்கு தெரிந்த இந்திய அணி அடுத்த போட்டியான இந்த மூன்றாவது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெறுமா அல்லது இதுவரை அரிதும் அரிதான தோல்வியை மட்டுமே சந்தித்திருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இந்த ஒரு மைதானத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இப்போது இந்திய அணியை எதிர்கொள்கிறது. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு போட்டி நடக்கும் மைதானம் மற்றும் ஜோதிடம் முதற்கொண்டு அனைத்தும் இந்த போட்டி தொடங்கும் நாளில் சிறப்பாகவே இருந்தது. எனவே இவை அனைத்தும் சிறப்பாக இருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு பயங்கரமாக எகிரியது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில்
இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு சூப்பரான அதிரடியான பேட்டிங்கை வெஸ்ட் இண்டீஸ் அணி வெளிப்படுத்தியது. அதாவது இதற்கு முந்தைய போட்டிகளில் கூட வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு சில போட்டிகளில் சிறப்பாகத்தான் விளையாடி இருந்தது. ஆனால் அத்தகைய போட்டிகளில் அதைவிட இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட போட்டிகளை காட்டிலும் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இன்னும் சூப்பராகவே பேட்டிங் செய்திருந்தது. முதல் 12 ஓவர்களுக்கே 101 ரன்களை தொட்டுவிட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு விக்கெட் கூட இழக்காமல் சூப்பரான ஓபனிங்கை கொடுத்தது. இதனால் இந்த போட்டியில் மிகப்பெரிய அதிரடியை வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த ஒருநாள் போட்டியில் T20 போட்டியை விட அதிரடியாக விளையாடியது. ஒவ்வொரு ஓவருக்கும் குறைந்தபட்சம் 7 ரன்கள் முதல் 12 ரன்கள் என தொடர்ச்சியாக எடுத்து வந்தது. இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் 40 ஓவர்களுக்கு உள்ளாகவே வெஸ்ட் இண்டீஸ் அணி 350 ரன்களை தொட்டுவிட்டது. அதன் பிறகு கடைசி 10 ஓவரில் வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த போட்டியில் லேசாக சொதப்பியது. அதன் காரணமாக கடைசி 10 ஓவர்களில் வெறும் 40 ரன்கள் மட்டுமே எடுத்ததோடு மட்டுமில்லாமல் அந்த 10 ஓவர்களில் மட்டும் 6 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது வெஸ்ட் இண்டீஸ் அணி. இதன் காரணமாக வெஸ்ட் இண்டீஸ் அணி சரியாக இந்த போட்டியில் 390 ரன்கள் என்ற அபாரமான ஸ்கோரை இந்த போட்டியில் குவித்தது. அதனால் இந்திய அணி 391 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கோடு இந்த போட்டியில் களமிறங்கியது. அப்படியாக களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்திய அணியும் ஆரம்பம் முதலே நிதானமாகவே விளையாடியது. இதற்கு முந்தைய போட்டிகளில் கூட 400, 500 ஏன் 600 ரன்களை கூட இந்திய அணி எடுத்திருக்கிறது. எனவே இந்த 391 ரன்கள் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய இலக்கு என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பந்துவீச்சு மிக துல்லியமாக இருந்தது. அதனால் இந்த ஒரு இலக்கு என்பது இந்த போட்டியில் இந்திய அணிக்கு கொஞ்சம் கடினமாகவே மாறியது. அதிலும் இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன், சிவம் துபே உள்ளிட்டவர்கள் ஆரம்பம் முதலே சூப்பராக விளையாடி போட்டியை கடைசி வரையில் கொண்டு செல்ல உதவினார்கள். அதன் பிறகு கடைசி கட்டத்தில் இசான் கிசானும் நம்ம சூரியவன்சியும் ஜோடியாக பேட்டிங் செய்ய, இதனால் இந்த போட்டியில் எப்படியும் இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத ஒரு சம்பவம் அப்போது அரங்கேறியது. அது என்னன்னா, கடைசி 3 பந்தில் 28 ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி என்ற வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலை இந்திய அணிக்கு வந்தது. கிட்டத்தட்ட கடைசி 3 பந்துகளில் 30 ரன்கள் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழலிலும் நம்ம சூரியவன்சி பேட்டிங் செய்து போடப்பட்ட அனைத்து பந்துகளையும், அதாவது அந்த கடைசி 3 பந்துகளையும் தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு பறக்க விட்டார். இதில் கடைசி பந்தான 3வது பந்தை நோபாலாக வீசிவிட்டார். பின்னர் அந்த பந்தையும் சிக்ஸர் அடித்தார் சூரியவன்சி. ஆனாலும் இந்திய அணியால் 24 ரன்களைத்தான் அந்த கடைசி 3 பந்தில் எடுக்க முடிந்தது. இதனால் 4 ரன்கள் பின்தங்கிய நிலையில்தான் இந்திய அணி இந்த போட்டியில் தோல்வியை தழுவியதாக உணரப்பட்டது. இதனால் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் மைதானத்தை விட்டு வெளியேற தொடங்கினார்கள். இந்த சூழலில்தான் திடீரென நடுவர்கள் ஏதோ செய்கை காட்ட உடனே போட்டி என்பது மீண்டும் தொடங்கப்பட்டது. அதாவது 3வது நடுவர்கள் ஏதோ சோதனை செய்தனர். அந்த சோதனையில் கடைசி பந்து வீசும்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபீல்டர்களில் ஒருவர் 30 யார்ட் சர்க்கிளை விட்டு வெளியே நின்றிருக்கிறார் என்பது தெரிய வந்தது. அதாவது கடைசி நேரத்தில் இது போன்ற பவர் பிளே ஓவர்களில் முதல் சர்க்கிளுக்குள் ஒரு சில ஃபீல்டர்கள், அதன் பிறகு பவுண்டரி லைன் என சொல்லப்படும் 2வது சர்க்கிளுக்குள் ஒரு சில வீரர்கள் என எண்ணிக்கையில் நிற்க வேண்டும். அப்படி பார்த்தால் சரியாக கடைசி பந்தை வீசும்போது வெஸ்ட் இண்டீஸ் ஃபீல்டரில் ஒருவர் அந்த முதல் சர்க்கிளை தாண்டி 2வது சர்க்கிளில் நின்றிருக்கிறார். இதைத்தான் 3வது நடுவர் கவனித்து நோபால் என்று கூறியிருக்கிறார். இதை துளியும் எதிர்பார்க்காத வெஸ்ட் இண்டீஸ் அணி மீண்டும்
அந்த கடைசி பந்தை வீச அந்த பந்தையும் சொல்லி வைத்தது போல நேராக பவுண்டரிக்கு பறக்க விட்டு அந்த 4 ரன்களை எடுத்து கொடுத்து இந்த போட்டியிலும் இந்திய அணிக்கு அபாரமான வெற்றியை பெற்று கொடுத்தார் நம்ம சூரியவன்சி. இதனால்தான் இந்த ஒரு போட்டி என்பது கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத போட்டியாக மாறிவிட்டது. ஏனென்றால் ஒரு அணி வெற்றி பெற்று வெளியேறிய பின்பும் கூட மீண்டும் அழைக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டு அந்த அணி தோல்வியடைந்துள்ளது. அதுவும் கடைசி 3 பந்தில் 28 ரன்கள் என்ற வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலையில் இருந்த இந்திய அணி இந்த போட்டியில் இப்படி ஒரு அதிசயமான வெற்றியை பெற்றுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியின் இந்த ஒரு அதிசய வெற்றியை பற்றியும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு நேர்ந்த இந்த ஒரு அதிர்ச்சிகரமான தோல்வியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.